அன்பின் பிதாவே, இந்த மதியான வேளையிலே அந்தி மந்தி சாயங்கால வேளையில தியானிட்டு முறையிடுவேன் தாவீது சொன்னது போல இந்த சாயங்காலம் கர்த்தாவே, இந்த மத்தியான வேளையிலே அற்புதமான இந்த நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை பிட்டு பகிர்ந்து கொடும் இயேசுவின் மூலம் பிதாவே. இன்னைக்கு தலைப்பு என்னவென்றால் சொல்லாதே சொல்லாதே. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன், யாருக்கும் சொல்லலன்னு. சிஸ்டர், உங்ககிட்ட தான் சொல்றேன், யாருக்கும் சொல்லல பார்த்துங்கன்னு. எப்பயுமே ஒருத்தவங்க மட்டும் சொல்றேன், 10 பேர் சொல்லிட்டு தான் 4வது உங்ககிட்ட சொல்றது. யாருக்கிட்ட சொல்லலன்னும் போது 10 பேர் போயிட்டு அர்த்தம். இன்னைக்கு கவனிக்க வேண்டும். இன்னைக்கு தலைப்பு சொல்லாதே. ஒரு சின்ன வார்த்தை தான். 2-3 நாளைக்கு முன்ன இந்த வார்த்தை ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை என்ன உள்ளத்துல கத்த போட்டேன். இந்த வசனம் எங்க இருக்குது? சொல்லாதே சொல்லாதே உள்ளத்துல பேசிட்டு இருக்கு. அவர் எடுத்து பார்த்து யோவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் மண் பெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நன்றாக கவனிக்க வேண்டும். எதை சொல்லக்கூடாது என்பதையும் எதை சொல்ல வேண்டும் என்பதையும் இந்த வார்த்தையில் 2 அடங்கி இருக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். சொல்லாதே என்ற தலைப்பு 2 விஷயம் அடங்கி இருக்குது. எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது. அதுதான் இந்த வார்த்தைக்கு உள்ளடங்கிய சத்தியம். சொல்லாதே என்ன சொல்றாரு பாருங்க. பலவீனன், எல்லாம் வாயத்தந்து என்னோட சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனன் எங்க போறீங்க பாருங்க, கீழே போறீங்க பாருங்க. பலவீனன். அப்போ பலவீனம் என்பது உண்மை, பிரச்சனை இருப்பது உண்மை, கஷ்டம் இருப்பது உண்மை, வியாதி இருப்பது உண்மை, கடன் இருப்பது உண்மை, தொல்லைகள் இருப்பது உண்மை. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த உண்மையான பிரச்சனை நீங்க பேசாதீங்கன்ற. அப்போ சொல்லாம பாஸ்டர் எப்படி புரியும், எப்படி தெரியும்? சொன்னாதானே டாக்டர் மருந்து கொடுப்பாரு. வயிற்றுவலிக்கு தலைவலி சொன்னா மருந்து மாத்தி கொடுத்தா யாருக்கு பிரச்சனை? அம்மா, அது உலக ஞானத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள். அட்வொகேட்டு கிட்ட போயிட்டு கவனிக்க வேண்டும், உண்மையை சொல்லணும். அப்பதான் அவர் பொய் சொல்லுவார். கை தட்டுங்க. நீ உண்மையை சொன்னாதான் இப்படி குத்துன அப்படி வெட்டின அவர் பொய் சொல்லி கொடுப்பார். டாக்டர் கிட்ட உண்மையை சொன்னாதான் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். அந்த காலத்துல பாருங்க, டாக்டர்லாம் நோய் தீர்த்த பின்புதான், சுகமாக்கப்பட்ட பின்புதான் பில்லு கொடுப்பான். அதை வாங்கி நான் உடனே பார்த்து அலர்ஜி ஆயிடும் நம்ம. அதனால இப்ப டாக்டர் என்ன பண்றான், உள்ள என்ட்ராகும் போது பீஸ் கைட்டு போன்றான். அப்ப உண்மையை சொல்லார். இங்க சொல்றான் யோவேல், கவனிக்க வேண்டும். பலவீனன், பிரச்சனை உள்ளவன் என்ன சொல்லமா, தன்னை பலவான் என்று சொல்வானாக. டாக்டர்கிட்ட வந்துட்டீங்கம்மா, டாக்டர்கிட்ட வந்துட்டு பேரு எனக்கு வியாதி இல்லை, அப்ப எதுக்கு வந்த வெளியே போகணுவான்? நான் பைத்தியமான்னு கேட்பான். உண்மையை கவனிக்க வேண்டும். சொல்ல வேண்டிய இடம் தேவனுடைய பிரசன்னத்தில். இந்த எதிரிகிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்றோம். எதிரிகிட்ட உன்னை தாக்குற, உன் மனதை தாக்குற, குடும்பத்தை தாக்குற, உன் ஆவிக்குரிய வளர்ச்சியை தாக்குற, உன் சரீரத்தை தாக்குற, உன் ஆரோக்கியத்தை தாக்கக்கூடிய பிரச்சனைகிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தை சொல்ற. உன்னை எப்படி சொல்லமா, பலவான். ஏனென்றால் என் அன்புக்குரியவர்களே, நாம் நினைக்கிற இந்த பலவீனத்தை நீங்க அறிக்கை செய்யும்போது என்ன நடக்குதா,
உபாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் மைக்கில் வாசிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து கவனிக்க வேண்டும். யாரு ரட்சிப்புக்கு தடை செய்தவன்? கானானுக்கு வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு தேவ பிள்ளைகள் கடந்து போக விடாதபடி தடுத்த ஒரு சந்ததி கூட்டம். இந்த கூட்டம் வாசிங்க. நீ இளைத்து முடியலையே, நடக்க முடியலையே, பண்ண முடியலையே, செய்ய முடியலையே என்று நீ அறிக்கை செய்யும் போது, தளர்ந்து போகும்போது, சோர்ந்து போகும்போது, நான் இனிமேல் ஜெபத்துக்கு வர மாட்டேன், இன்னைக்கு சர்ச்சுக்கு வர மாட்டேன், இன்னைக்கு ஊழியத்துக்கு வர மாட்டேன் என்று எப்படா நீ அறிக்கை செய்யோ, விடாய்த்திருக்கும் போது பின் வருகிற உன் பாளையத்தில் சத்துரு எங்க வரான்? பின்னாடியே வரான். உன் வாயின் வார்த்தையை கேட்டு, அறிக்கையை கேட்டு பின்னாக வந்து பலவீனரை எல்லாம் வெட்டினான். யாரை வெட்ட? பலவானை வெட்டவில்லை. எப்ப அறிக்கை பண்ணி முடியலையோ, முறுமுறுக்கிறியோ, அவனதான் வெட்டான. ஒரே வெட்டு. 4 பேர் தான் புரிஞ்சுங்க. யாரை வெட்டுறான்? யாரு அறிக்கை பண்ணினே இருக்கிறீங்களோ, ஐயா சத்துரு பின்னாகவே வரான். சொல்றேன் பாருங்க, பாஸ்டர் இங்க வந்து ஜெபம் நல்லா இருக்கு, வீட்டுக்கு போனா வரான். போறப்ப என்ன பேசின்னு போறீங்க, அதான் முக்கியம். அங்க ஜெபம் நல்லா இருக்குது, வீட்டுக்கு போனா தெரியல. நீங்க தெரியல மாதிரி வெயிட் பண்றான். வீட்டுல போனா நிம்மதி இல்லை சொல்லக்கூடாது. ஐயோ இந்த ஆள் வரப்போறான், என்ன பண்ண போறான்னு தெரியலையே சொல்லக்கூடாது. இந்த மாசம் வரப்போது என்ன நடக்க போது தெரியலையே சொல்லக்கூடாது. சொல்லாதே, நீ தலைப்பே சொல்லாதே. உடனே வீட்டில் போய் ஸ்டிக்கர் வாசலை விட்டு, பீரலை விட்டு, நீங்க எங்கெல்லாம் புலம்புறீங்களோ அங்க ஒட்டிங்க, டக்கு டக்கு டக்குன்னு ஒட்டுங்க. சொல்லாதே. நீ தலைப்புனா சொல்லாது. நீங்க கேட்காத சத்தியம். ஏன் சொல்லக்கூடாது? உன் எதிரி பின்னாக யார்? அவன் கடவுளுக்கு பயப்படாதவன், ரட்சிப்புக்கு தடை செய்கிறவன், உன் பெருக்கத்தையும் சுகத்தையும் விரும்பாதவன், உன் முறுமுறுப்பையும் உன்னுடைய தோல்வியும் விரும்புகிறவன். அப்படியாப்பட்ட வந்து அவனை பலவீனப்பட்ட வெட்டி போடுகிறான். அப்படின்னா அழிக்கக்கூடிய வல்லமைப்படை சத்துரு. அது மாத்திரமல்ல, லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்க சொல்லப்பட்டு 18 வருஷமா பலவீனப்பட்ட ஒரு ஸ்திரீ. 16ஆம் வசனம், பிசாசு சாத்தான் அவனை கட்டி வைத்திருந்தான். முதல் நீங்க பலவீனத்தை அறிக்கை செய்யும் போது, பிரச்சனை அறிக்கை செய்யும் போது, போராட்டத்தை அறிக்கை செய்யும் போது பின்னாக வருகிறான். 2வது கட்டி வைக்கிறான். நீங்க எதை அறிக்கை செய்றீங்களோ அந்த அறிக்கை பின்னாக வந்து வெட்டி உன்னை கட்டி வைக்கிறான். சாதாரண விஷயம் கிடையாது. 3வது பாருங்க, இது எப்படி பாஸ்டர் ஜெயிக்கணும்? நீங்க சொல்றீங்க, இருக்குதானே சொல்றேன். ஐயா கிட்ட சொன்னா ஏதாவது சொல்லுவாருன்னு பயந்து, ஐயா கிட்ட இல்ல, நம்ம சொல்ற வாக்குக்கு என்ன சொல்லணும்னா, ஏயா நான் பலவான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா புரிஞ்சு கொள்ளுங்க. எனக்கு உங்களுக்கு யாரும் இல்லை, இந்த நோய்க்கு தீர்வு இல்லை, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னு சொல்லும் போது நீங்க சொல்வது வாய்க்கும். நீங்க சொல்லலாம், இந்த பிரச்சனைக்கு தீர்வு யார் என்றால் உன்னை என்னை உண்டாக்கின பரமபிதாவுடைய குமாரனாக இயேசு. கையை தட்டி வேகமா பிரைஸ் காட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பலவீனத்தை என்ன பண்ணாராம்? மத்திய எழுதிய சுவிசேஷம் வாசித்து பாருங்களேன். மத்திய எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அப்ப பலவீனம் இருக்கிறதுல முதல் சத்துரு பின்னாக வருகிறான், கட்டி வைக்கிறான். அம்மா நோயை கொண்டு வருகிறான். ஐயா என்ன கொண்டு வரான்? அப்ப பலவீனன் என்று நீங்க சொல்லும் போது சத்துரு பின்னாக வருகிறார். பலவீனத்தோடு இருக்கும் போது கவனிக்க வேண்டும், சத்துரு கட்டி வைக்கிறான். பலவீனம் சொல்லும் போது வியாதி உள்ள வருது.
நல்லா கவனிச்சிங்களாமா? அப்போ பலவீனம் என்பது உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சொல்லுதுதான் பலவீனம். உங்க பலவீனம் யாருக்கு தெரியணும்? சொல்ற கவனிக்க வேண்டாம். அவன் சொல்றாரு, கவனிக்க வேண்டும். பவுல் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தமா சீக்கிரம் வாசிங்க சிஸ்டர். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் பலவீனம். இந்த பலவீனத்தை நீங்கும்படி போகும்படி கடந்து போகும்படி நான் லெட்டர் அனுப்பினேன், ஜெப குறிப்பு அனுப்பினேன், விண்ணப்பம் அனுப்பினேன். ஐயா போராடி ஜெபம் பண்ணுங்க. ஒரு அன்பு தாய் கவனிக்க வேண்டும். இது வரைக்கும் நான் யூடியூப்ல போட்டு கவனிக்க வேண்டும். தினமும் ஒரு 5-10 கால் வருது. என் லைஃப்ல சந்திக்காத ஒரு நபர் எனக்கு கால் பண்ணான். அது எந்த நாடுன்னு தெரியல. நீங்க தான் ஆகாஷ் சங்கரன் கேட்டாங்க. ஆமாம்மா சொல்லுமா அப்படின்னு. கவனமா கேளுங்கள். நாங்கள் எடுத்த உடனே எனக்கு 75 வயசு. ஒரு நோட்டும் டைரியம் எடுத்து வச்சுங்க. டைரியம் பேனா எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டோமா, போய் பேசக்கூடாது, கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். யூடியூப்ல இருந்து பார்த்து எனக்கு கால் பண்ணுறேன். நோட் பண்ணீங்க. ஜெபக்குறிப்பு. சில பாஸ்டர்ஸ்லாம் பிராடு பசங்க இருக்கிறானுங்க. பணத்துக்கு மாட்டம் காணிக்கைக்கு மெசேஜ் அனுப்புறானுங்க. நீங்க அப்படி இருக்க மாட்டேன்னு எச்சரிக்கிறேன் உங்களை. நான் இது வரைக்கும் கேட்காத சத்தம் அது. சொல்லுங்கம்மா, எனக்கு 75 வயசு. நோட் பண்ணீங்க. அப்புறமா எனக்கு ஜெபக்குறிப்பு, முக்கிய ஜெபக்குறிப்பு, எனக்கு கண் பார்வை போகக்கூடாது, கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடாது, சுகர் பிபி நார்மலா இருக்கணும், எப்பயுமே இளமையா இருக்கணும். ஜெபக்குறிப்பு நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டு அது வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அந்த அம்மா எப்படியா ஏன்னா ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க போல. பாஸ்டர், என் பிள்ளைகள் கல்யாணம் ஆக போகுது, ஊனமுற்ற பிள்ளைகள் பிறக்கக்கூடாது, இப்படிலாம் ஜெபக்குறி கொடுத்து திருப்பி ஒரு வாய்ஸ் மெசேஜ் 1/2 மணி நேரம் அனுப்பிச்சுக்குது. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அந்த பவுல் ஜெபக்குறிப்பு சபைக்கு அனுப்பல. என் மாம்சத்தில் ஒரு பலவீனருக்கு முள் இருக்கு, அது சாத்தால கொடுக்கப்பட்டது என்பதை அறிவேன். ஆனால் நான் சபைக்கு அறிவிக்கிறேன், தேவனுக்கு அறிவிக்கும் போது தேவனுடைய வார்த்தை வருது. உன் பலவீனத்தில், பார்த்தீங்களாம்மா, உன் பிரச்சனை, உன்னுடைய போராட்டம், உன் நெருக்கத்திலே என் கிருபை போதும். கையை தட்டு. கிருபை என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்ற கேட்டுங்க. நீங்க செய்யக்கூடாததை தேவன் செய்து முடித்ததுதான் கிருபை. என்ன செய்தாரா? மத்திய 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர் தாமே நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார். எல்லாம் அறிக்கை செய்யுமா? இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க என்ன அறிக்கை செய்யணும்? வியாதி அறிக்கை பண்ணக்கூடாது, பிசாசு அறிக்கை பண்ண. பிசாசு இங்க குத்துறான், அங்க குத்துறான், இங்க கட்டுறான், அதை அறிக்கை பண்ணக்கூடாது. நீங்க சொல்ல வேண்டியது ஒன்று, அவர் தாமே. எல்லாம் சொல்லுங்க, அவர் தாமே. இல்ல இன்னும் சத்தமா, அவர் தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். பலவீனம் என்பது இன்னும் தெளிவா சொல்றேன் பாருங்க. அவங்க சொல்றாரு, ஏசாயா எழுதியிருக்கிறபடி நடந்தது, நிறைவேறினது சொல்லுவான். நன்றாக கவனிக்க வேண்டும். ஏசாயால சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி இப்படி நடந்தது இருக்கும். என்ன சொல்லப்பட்டது? ஏசாயால 53:4 அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அப்படி என்ன பாடு என்பது? பலவீனம், போராட்டம், சத்துடைய கிரியைகள், வியாதிகள். கவனிக்க வேண்டும், அவர் ஏற்றுக்கொண்டார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க வேண்டும். சரி, நீங்க நன்மை செய்து 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 ஐயா என்னால் முடியல, எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு என்னால் நிம்மதியாக போயிடுச்சு, சந்தோஷமா போயிடுச்சு, ஊழியத்தை விட்டுடலாமா, குடும்பத்தை விட்டுடலாமா, என்னால் ஜெயிக்க முடியல என்று பல விதமான கலக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை நீங்கள் சொல்ல வேண்டியது, அவர்தாமே என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார். கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல வேகமா சொல்லக்கூடாத ஒன்று. சத்துரு அப்படி பண்றான், வியாதி இப்படி பண்ணுது, குத்துது கித்துது, அதெல்லாம் சொல்லாம என் பலவீனத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டான்.
2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை சொல்லும் போது, அவர் உங்களிடத்தில் பலவீனரா அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 13:3-4 வாசித்து பாருங்கள். நமக்குள்ள அவர் எப்படி இருக்காரா? வல்லவரா இருக்கார் அப்படின்னு சொன்னா நன்றாக கவனிக்க வேண்டும். உனக்கு பேலன்ஸ் செய்ய, சுகத்தை கொடுக்க, ஆரோக்கியத்தை கொடுக்க, ஆசுவத்தை கொடுக்க, உங்களால் எதை செய்ய முடியலையோ அதை செய்வதற்கு பலன் தருகிறார். கையை தட்டி வேகமா பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. சத்தமா வேகமா. சில வீட்டில் நைட்ல கரண்ட் இல்லை, தூங்கினே இருக்கிறீங்க. புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க எதை சொல்லக்கூடாது, பிரச்சனை சொல்லாம அவர் செய்ததை சொல்லுங்க. அவர் தாமே ஏற்றுக்கொண்டார். அவர் எனக்குள்ள பலவீனமா இல்லை, வல்லவரா இருக்கிறார். அதுதான் பவுல் சொல்ற கடவுள் பாருங்க, பலவீனம் என்று 3 முறை சொன்னேன், என் கிருபை உனக்கு போதல்ல. நல்லா கவனிச்சுக்கலாமா? அதான் பவுல் சந்தோஷப்படுறார், என் பலவீனத்துக்காக நான் பிரயாசப்படுறேன். ஏன்னா என் பலவீனத்தில் அவர் பலன் விளங்குதான். ஒரு சத்தமா அலையிலே சொல்லுங்க, சத்தமா இன்னும் வேகமா. இப்ப இந்த பலவீனம் என்ன காட்டுது? பாஸ்டர் இருக்குதானே சொல்றேன். பாஸ்டர் என்ன பாஸ்டர்? நியாயப்பிரமாணம் தான் பலவீனத்தை தூண்டுது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3 சொல்லுது, மாம்சத்தில் பலவீனமாக இருக்கிற அப்படின்னும். எங்க இருக்குது நியாயப்பிரமாணம்? மாம்சத்தில் பலவீனமாக நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை அப்படின்னா இதுதான் சொல்லுது. உனக்கு சுகரு, உனக்கு பிபி, உனக்கு இந்த கட்டி, உனக்கு அது, உனக்கு இதுன்னு சொல்லுது. அதை தான் அவர் சிலுவையிலே தான் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார், சுமந்து கொண்டார், சுமந்ததை தீர்த்தார். அல்லேலூயா. அப்ப தீர்த்தத்துக்கு வழிதான் கிருபை. இந்த கிருபை எங்க பாச வச்சுக்கணும்? பழைய ஏற்பாடு தலை மேல இருந்துதான், சரியா? ஆனா கிருபை எங்கே வைக்கணும்? கலாத்தியர்ல சொல்லும்போது பவுல் 6ஆம் அதிகாரம் கடைசி 18ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு இருப்பதாக. கிருபை என்ற வார்த்தை எப்பவுமே மாறாது. கடவுள் ஏற்றுக்கொண்ட பலவீனத்தை கவனிக்க வேண்டியது உண்மை, சத்தியம். அது இலவசமா கொடுத்த ஒரு அபிஷேகம், வல்லமையம்மா. நீங்க சொல்லணும், நான் பலவீனம் இல்லை, பலவானா இருக்கிறேன். பலவீன நல்ல சொல்லுவோம். பலவானாய் தேவன் சொன்னா, பலவீன நல்ல பலவானாய் தேவன் சொன்னா, பலவீன தேவன் சொன்னா, பலவானாய் தேவன் சொன்னா, பலவானாய் தேவன் சொன்னா. அல்லேலூயா. நாங்கள் பகலெல்லாம் வேலை செய்வோம், கொஞ்சம் கவனிங்க ஐயா. நைட்டில் ஜெபிக்க தூக்கம் சொல்லி மூக்கு பொடி வாங்கிப்போம். என்ன பொடி? யாருக்கும் தெரியாது. எதுக்கு மூக்கு பொடி? மூக்கில் போட்டா தும்மல் வந்தால் தூக்கம் போயிட்டு சொல்லி அதுக்குன்னு வாங்கிட்டு போவோம். இதை போல ஜெபம் நீங்க பார்த்தே இருக்க மாட்டேங்க. மூக்கு பொடி வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. தூக்கம் வரப்போ தான் அப்படி மூக்கில் போய் அச்சு தும்பி கண்ணு விழுப்பாங்க. ஏன்னா தூங்கக்கூடாது, ஜபத்தை வந்து கண்ணை மூடக்கூடாது சொல்லி அந்த பக்தியை பொடியில். அப்போதான் ஒரு ஊழியக்கார சொல்லிட்டாரு, நீ யாரோ பொடி எடுத்து சொல்லிட்டேன், பொடி தூக்கி போட்டேன். அவர் ஸ்மெல்ல கண்டுபிடிச்சாரா இல்லை வெளிப்பாடுகள் தெரியல, நீ யாரோ ஒருத்தர் மூக்கு பொடி எடுத்து வந்துக்கிறீங்க, பொடி அப்படி தூக்கி போட்ட பின்னாடி அல்லையிலே சொல்லுவாங்க. இது போல யாரும் இப்ப இல்லையே, ஆளை விட்டா போதண்டா அப்படின்னு ஓடி போ. நல்லா கவனிங்கம்மா சொல்ற வசனத்தை. நான் பலவான், நான் கடனை கொடுப்பேன். நமக்குள்ள இருக்கிற ஜக சொல்ற நம்மளை பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், சுமந்து கொண்டார், சுமந்து தீர்த்தார். நீங்க டாக்டர் சொன்னதையே மனைவி
புருஷனை போயிட்டான், கணவன் கவனிங்க, பிள்ளைங்க போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் வேலை வேணும். சே, ஆனால் அவன் ஒதுங்கிட்டாலும் என் அப்பன் ஒதுங்கலை, அவர் ஏற்றுக்கொண்டான். அப்போ நான் யாரா இருக்கிறேன்? பலவானனாக இருக்கிறேன். ஒரு ஊழியக்கார ஆரம்பங்களில் ஊழித்து வரும்போது கடவுள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தை செய்ய நான் வரேன், ஆனால் உமக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை தேவை. என்ன உடன்படிக்கை? நான் நடக்கிறேன், நான் நடந்து ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு முன்பாக நீங்க நடக்கணும். அதை நான் கண்ணால் எனக்கு மட்டும் தெரியும், யாருக்கும் தெரியக்கூடாது. அவர் எப்பயுமே ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னே பாருங்க, 2 பாதம் அவருக்கு முன்னே போவோமா. அப்போ நினைப்பாராம், ஏசப்பா நமக்கு முன்ன போறாரு, சந்தோஷமா. நாள்பட ஏஜ் வயசு ஆக ஆக பாருங்க, அவரால் நடக்க தாங்கி அப்படி நடந்து போறாரு. ஆனா ஆண்டவருடைய பாதம் முன்ன போற பாதம் இல்லை. அவர் கேட்டார் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, இந்த உலக மக்கள் தான் நல்லா இருக்கும்போது கூட இருப்பாங்க, ஒரு பலவீனம் வியாதி கஷ்டம் போயிடுவாங்களே, நீங்க கூட அப்படிதானான்னு கேட்டார். அப்ப ஆண்டவர் சொன்னாரா, மகனே, உன் பலத்தில் இருக்கும்போது நான் முன்ன நடந்தேன், இப்போ உனக்கு பலனெல்லாம் போயிடுச்சப்பா, அதெல்லாம் உனக்குள்ள நான் நடக்கிறேன். கை தட்டுங்க பாப்பா, உனக்குள்ள இருந்து நான் நடக்கிறேன், உன்னால் நடக்க முடியாது சொல்ல. அவர் அழுதா, நான் தேம்பி பவுலே, இது வரைக்கும் பலத்தில் ஓடின பிரசங்கம் பண்ண, அது உனக்கு பலவீனமாக்கி விட்டது, சோர்ந்து போகாத. இனி உன் பலவீனத்தில் ஏன் பலம் உள்ள இணையும். எந்த பலவீனத்தினால குடும்பம் பிரிஞ்சுது, வருமானம் போயிடுச்சு, சந்தோஷம் போயிடுச்சு, கவனிக்க யாரெல்லாம் உனக்கு கூனி நிமிர முடியாது, வாழ்க்கை அவ்வளோதான், குடும்பம் அவ்வளோதான், உன் ஊழியம் அவ்வளோதான், தொழில் அவ்வளோதான், வருமானம் அவ்வளோ சொல்லி உன்னை முடக்கி வைத்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நீ பலவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீ பலவான் சொல்லும்போது சத்துரு பின்னால வரமாட்டான். நீ பலவான் சொல்லும்போது சபையில் இருந்தாலும் கூனியா இருக்க மாட்டேன். நீ பலவான் சொல்லும்போது தேவனுடைய வல்லமை உங்க மேல தங்கி இருக்கிறது. இந்த வார்த்தை தயவு செய்து இதெல்லாம் நீங்க மெமரி பண்ணுங்க, மெமரி பண்ணுங்க. இப்ப நான் இவ்வளவு ஆளுதனமா பேச காரணம், நாங்க அதை பயிற்சி எடுக்கிறோம். ஏதோ புக்கை படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணல. எங்க வாழ்க்கையில் வந்து பிரச்சனைய கவனிக்காதா, என்ன கவனிக்க, அதை எப்படி ஜெயிக்கணும் என்று கற்றுக்கொண்டு பயிற்சி எடுத்து இப்போ உங்களுக்கு முதிர்ச்சியா பேசிக்கொண்டு. கல்லா இருக்குமா? ஒருத்தர் டாக்டர்கிட்ட போயிருக்கிறான், செக் பண்ணும்போது ஸ்கேன் செக் பண்ணும்போது கல்லு நிற்கிறான். ஐயா கல் எடுக்காது, ஏன்னா ராசி கல்லு நிற்கிறான். அலையில சொல்லுங்க பார்ப்போம். டாக்டர் இருந்து வெளியே போறாங்க. சொல்லாது, இங்க ஓடுது அங்க ஓடுது. ஃபர்ஸ்ட் உன் வாயை கட்டு. அவன் ஓடுறானா வெளியே போறான், நீ எதுக்கு நிப்பாட்டுறன்ற? நிப்பாட்ட துரத்தி விட்டுன்னு. அவன் வேலை ஓடிக்கிற வேலை தான், நம்ம வேலை உட்கார்ற வேலை. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். 2வது கவனிக்க வேண்டும், வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரம் போவோம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு. தீமைக்கு சரி கட்டுவே. எனக்கு இப்படி பண்ணிட்டான், இப்படி செய்துட்டான், இப்படி சொல்லிட்டான், இப்படி வச்சிட்டா, இப்படி பண்ணிட்டா, ஏமாத்திட்டா, நான் அது சரி கட்டுவேன். நான் அவளை விட மாட்டேன், நான் அவனை சும்மா விட மாட்டேன். என்ன பண்றேன் பார், என்ன செய்யறேன் பார். கர்த்தர் சொல்ற, சொல்லாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அன்பு சகோதரி ஒருத்தனை ஜெபம் பண்ற, அவனுக்கு ஏற்கனவே ரவுடி பையன். உன் வீட்டு ஹவுஸ் ஓனரே உனக்கு சூனியம் வச்சுட்டா. வீட்டு ஹவுஸ் ஓனர் சூனியம் வச்சுட்டா. அது எங்க வச்சாலும் சேத்துல வச்சுட்டாங்க. அந்த சேர் எப்படி நாத்தடிக்குதோ, அந்த சேர் எப்படி அழுகி போதோ, அந்த சேரை எப்படி மற்ற மதிக்கலையோ, அதே போல சூனி வச்சுட்டான். இவன் ஏற்கனவே ரவுடி பையன். இப்பதான் சபைக்கு வந்து இருக்கிறான். அல்லேலூயா, சபைக்கு வந்து நிற்கிறான். அந்த அம்மா சொல்ற வெளிப்பாடை கேட்டு கரெக்டா இருந்த வீடு வாடகை வீடு, வாசல காலை வைக்கிறானா, அப்பதான் அந்த வீட்டு அவசரம் அந்த சேரை தள்ளி நிற்கிறான் வெளியே.
கவனிங்க ப்ளீஸ். அந்த சாக்கு சேர தள்ளுது. அவன் சொல்லுறம்மா, அடி பாவி, எனக்கு செய்வினை வச்சுட்டு சேர தள்ள சொல்லி அம்மிகளுக்கு காலை வச்சுட்டான். என்ன வெளிப்பாடு பாருங்க. அம்மா, இது உன் வேலை தானா? இது அந்த அம்மா சொன்ன வெளிப்பாடு சூப்பர் வெளிப்பாடு. அதே போல சேர தள்ளுறா, இப்பதான் வச்ச சொல்லி காலை ஓடிச்சிட்டான் பாருங்க. பாவம். தீமைக்கு தீமை செய்வென்று சொல்லாதே. என் அன்புக்குரியவர்களே, ரோமர் 12:21 சொல்லுகிறது, தீமையை நன்மையால் வெல்லு. கையை தட்ட, நன்மையால் வெல்லு. எப்படி பாஸ்டர் வெல்லணும்? உன்னை யாரு செய்வினை பண்ண தெரிஞ்சு அவனை சாப்பாடு கூப்பிடு. சாப்பாடுக்கு கூப்பிடு. எப்படி தெரியும்? அவன் சாப்பிட மாட்டான். உங்க வீட்டில் வந்து தண்ணி குடிக்க மாட்டான். இந்த செய்வினை பண்ற ஆட்களை சொல்லி கொடுத்துறேன். உங்க அத்தையா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், சித்தியா இருக்கட்டும், பேத்தி பேரனா இருக்கட்டும், உங்க வீட்டில் வந்தா சாப்பிட மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான். ரெண்டாவது கவனிங்க, உட்கார மாட்டான். அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா, கவனிங்க, கால் தேய்ச்சி எடுப்பான். ஆமா, அப்படியே முறுக்கு நீங்க அப்பயே போய் அவன் சூரிய காட்சி ஆகும். இது ஒரு அடையாளம். அதுக்கு தான் நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரணும். யாரு வச்சது, யார் போய் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். காலை தேய்ச்சி நடப்பா, தண்ணி குடிக்க மாட்டா, அப்படியே சுத்தி பாப்பா. நேராக கிச்சனுக்கு போவேன். எங்கேயும் போக மாட்டேன், கிச்சனுக்கு தான் போவேன். என்ன குழம்பு அதுன்னு கேட்பா. இப்போ சில பேர் புரியும் போது, ஓ அவதான் வந்தாடா ஓடுது, ஸ்கிரீன் ஓடுது, பஸ்ல இருக்கு, சில ஸ்கிரீன் ஓடுது பாரு. ஆமா, உட்கார மாட்டான். ஆனா அந்த அம்மா மட்டும் ஏதாவது கையில வாங்கி வந்து, அப்போதான் நீ கவனமா இருக்கணும். ஆனா அவங்க தொடவே மாட்டான். டீ கொடுத்து பாருங்க, இப்பதான் குடிச்சிட்டு வந்தா ஓ அப்படின்னு. இது ஒரு சிக்னல் உங்களுக்கு. அப்படி நீங்க விடவே கூடாது. நீங்க சாப்பிட்டுதான் போகணும். இல்லம்மா வயிறு ஒரு மாதிரி, ஐயோ சாப்பிட்டுதான் போகணும். நான் ஒரு பெரிய ஒரு பணக்கார வீட்டுக்கு போயிருந்தேன். ஜெபம் பண்ண கூப்பிட்டுதான். பெரிய பணக்கார கோடீஸ்வர். அவருடைய குணத்தை சொல்றேன் கேளுங்க. என் எதுக்கு அவன் மனைவி திட்டுற, ஏய் நீ வீட்டில் எதை செய்தாலும் ஃபர்ஸ்ட் வேலை செய்யற சாப்பிட்டு, வேலைக்காரி சாப்பிட்ட, நீ உனக்கு மனசாட்சி இல்லை, மனசாட்சி இல்லை. அவ ஏழை பொண்ணு, அவ சாப்பிட்டோம். நான்ல ஐயோ ஏசப்பா, இது போல ஒவ்வொரு கத்தோலிக்க பிள்ளைகளுக்கு குணம் வேணும்ப்பா. ஃபர்ஸ்ட் அவ சாப்பிட்டோம், சமையல்காரி சாப்பிட்டோம், நீ ஏழை சாப்பிட்டு நீ சாப்பிடு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி சாப்பிடு. அப்படி ஒரு அவசரம் இல்லை. நான் நினைச்சேன், ஐயோ நல்ல குணம்ப்பா, சொல்லிக்கினே தக்கல. என்ன சாமி, எனக்கு சாமின்றார். சொல்லுங்க ஐயா, நல்லதானே சாமி. ஏன்னா அவன் ஏதாவது ரசகச போட்டு ஃபர்ஸ்ட் அவன் செத்துருவான். சூனியகிரி வச்சு அவன் செத்துருவா. 10 நிமிஷம் டீ பார்த்து நீ மொரிமா சாப்பிடு. நம்மளுக்கு அது போல வெளிப்பாடு இல்லையே நினைச்சு எப்படி போட்டான் பாருங்க அடி. இப்ப நம்ம என்னையா செய்யணும்? லாபான் யாக்கோபுக்கு தீமை செய்ய புறப்பட்டான். கடவுள் அவங்ககிட்ட பேசுற, லாபானே 31, 24, 29 பாருங்க. சொல்றான் லாபான், சொல்றான், எனக்கு பொல்லாப்பு செய்ய சக்தி, தீமை செய்ய சக்தி இருக்குப்பா. ஆனா உங்க தகப்பனுடைய தேவன் என்னை எச்சரித்தா. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவனுடைய புத்தி தீமை தான், நம்ம புத்தி நன்மையே இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. நீங்க அந்த தீமைக்குள்ள போவாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 14:22 தீமையை யோசிக்கிறவன் தவறுகிறான். எங்க இருந்தா? கிருபையிலிருந்து தவறுகிறான். கர்த்தருடைய சத்தத்தை விட்டு தவறுகிறான். தேவனுடைய பாதுகாப்பை விட்டு தவறுகிறான். அதுதான் தீமை. இப்படிப்பட்ட ஆட்கள் கவனிங்க, ஜெபிக்க முடியாது. கொஞ்சம் கவனிங்கம்மா ப்ளீஸ். இந்த தீமையை யோசிக்கிறவங்க பைபிள் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 5:4 தீமை அவிடத்தில் சேர்வதில்லையா. நீங்க ஜபத்துக்கு வருவீங்க, ஆனால் ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எண்ணம் சரி கிடையாது. அவனால கர்த்தர் சொல்றார், என்ன சொல்றார் கவனிங்கம்மா, தீமைக்கு தீமை செய்வென்று சொல்லாதே.
அதே நீதிபதிகள் புஸ்தகம் வாசிங்க சிஸ்டர், 17-13 வாசிங்க. நன்மைக்கு தீமை செய்கிறவன் நன்மைக்கு தீமை, யாம தீமை செய்யலாம். வீட்டுல கூட பிரியாணி போடு, சாப்பாடு போடு. அப்ப என்னன்னா, நீங்க கூப்பிடுறதுக்கு ஒரு ஆற்று தேவை, நீங்க கூப்பிடுறதுக்கு ஒரு மனசு தேவை, அன்பு தேவை. தீமைக்கு தீமை செய்வேன்னு சொல்லி நீ செய்தீங்கன்னா அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது, சூனியம் நீங்காது, பேய் போவாது, குட்டி சவதான் போவாது, வீட்லயே விழாவும். ஏன் போல? ஐயா ஜப தண்ணி ஊத்துறேன், ஐயா எண்ணெய் ஊத்துறேன், தெளிக்கிறேன், ஊத்துறேன், பூசுற. ஒரு அம்மா கவுனிங்க, ஒரு எங்க தேடி ஒரு மாசம் 5 கிலோ எண்ணெய் எடுத்துன்னு வரும். நான் கேட்டேன், அம்மா எண்ணெய் கடை வச்சு, இல்லை ஐயா தெளிக்க ஐயா 5 கிலோ எண்ணெய் எடுத்துன்னு வரும். ஏன்னா அந்த அம்மா வாங்கின வீடு 1 கோடிக்கு வாங்கி வித்தமா சூனியம் வச்சுட்டுக்கிறான். நான் சொன்னது தண்ணி எண்ணெய் ஜப தண்ணி ஊற்றி தெளிங்கன்னு சொன்னா அந்த அம்மா 5 கிலோ எண்ணெய் ஊற்றி தெளிச்சுட்டு வாசல்ல வச்சு வச்சுருக்கிறான். அல்லையிலே சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இயேசுவின் ரத்தம் நன்மை பேசுறது. அப்ப நம்முடைய வேலை என்னன்னா, நீங்க வீட்டில் உட்காந்து இப்படி பண்ணிட்டான், இப்படி செய்துட்டான், தயவு செய்து அப்படி பேசாதீங்க, அதுக்கு செய்யாதீங்க. நீங்க நன்மை செய்ய பேசுங்களேன். தீமை, சூனியம், வியாதி, வறுமை உங்க வீட்டை விட்டு வெளியே போயிடும். கையை தட்டுங்க பாப்போம். நல்ல வேகமா போ ரபா சந்தா ரபா. முதல் பலவீன நான் கிடையாது. நீ அமாவாசை வச்ச பலவீன நல்ல பலவீன நல்ல, நீ பௌர்ணமி வச்ச பலவானாய். நீங்க அப்படி சிரிச்சுன்னே பாட்டு பாருங்க, மந்திரவாதி உங்களுக்கு வெத்தில பாப்பான். டான்ஸ் ஆடிக்கிறான். நமக்கு அனுப்பாத ஒரு ஆவி உள்ள பூண்டு இல்லை, ஆவி அது பலவீன. அமாவாசை வந்தாலும் வீட்டில் இருக்க மாட்டான், ஓடிடுவான் எங்கேயாவது. எங்கேயாவது ஜபத்தில் உட்காந்து இருப்பான். அமாவாசைக்கு மட்டும் தான் போற கூட்டாது. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அதான் சொல்லுங்க, கவனிங்க. நீங்க அமாவாசை எங்கெங்க அங்கெங்க ஓடக்கூடாது. போங்க, தப்பு இல்லை. அமாவாசை போய் ஆட வைக்கிறான்னா அது முஸ்லீம் ஆவி. மசூதி போய் ஆடினே இருக்கும். தேவ வல்லமை வந்து ஓட வைக்கிற வல்லமை, ஆட வைக்கிற வல்லமை. அல்லேலூயா. சொத்தமா உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். இப்ப நான் பலவான், நான் பலவீன்னு அறிக்கை பண்ணா என்னை ஏதோ ஒன்று பின்தொடருது. எதுக்கு? என்னை வெட்டி போட. நான் பலவீன்னு சொல்லும்போது என்னை கட்டிப்பட உன்னை பின்தொடருது. நான் பலவீன்னு சொல்ல வியாதி வந்து படுக்க போடுது. அம்மா நான் பலவான், எனக்குள்ள இருக்கிற வல்லவர், ரத்த போது அது போது சொல்லவே மாட்டேன். இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள வேலை செய்துன்னே இருக்குது. ஆமென். சத்தத்தை உயர்த்தி சத்தமா வேகமா ஒரு அல்லேலூயா. யார் எனக்கு தீமை செய்தாலும் அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யக்கூடிய குணத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொத்தமா உயர்த்தி பிரைஸ் காட். என்னையா நன்மை? என்ன நன்மை? அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா. நீங்க எப்பயுமே கவனிங்க. நீங்க நல்ல குணம் உள்ளவங்க எப்படின்னா, உங்க வீட்டில் ஒருத்தர் கூப்பிடுறீங்கன்னா ஐயாவுக்கு என்ன பிடிக்குன்னு கேளு. அவங்க தான் உங்க ஹார்ட்டுக்கு தேவையான ஆட்கள். உங்களை ஏத்துக்கிறான்னு அர்த்தம். ஃபேமிலியில அடுக்க அர்த்தம். வாங்க வாங்க இருந்து சாப்பிட்டுப்பாங்க. தயவுசெய்து அந்த வீட்டில் தண்ணி ஒரு போடி போயிடும். எனக்கு ஒரு தம்பி ஆட்டு ஈரல் சேர்ந்து கொடுத்தான். ஐயா கேளுங்க ஐயா, என்ன ஈரல்? எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதோ பண்ணிக்கிறான் முஸ்லீம் கிட்ட போய். அப்புறம் விசாரிச்சா கவனிங்கம்மா, அவன் முஸ்லீம் கிட்ட பயிற்சித்துக்கிறான். மாந்திரிகம். அது ஃபர்ஸ்ட் பலி நான் தான். ஆட்டு ஈரல வச்சு மாந்திரிகம் பண்ணி எடுத்து நல்லா தெரிஞ்சுமா. என் மிஸ்ஸஸ் சொல்றான், அக்கா நீங்க சாப்பிடாதீங்க, அண்ணனுக்கு மட்டும்தான் இது, அண்ணனுக்கு மட்டும்தான் மட்டும்தான். என்ன பண்ணுது? உள்ள போயிடுச்சுங்க. சாப்பிட்டேனே. நான் இயேசு சொல்லிட்டாரு, சாவுக்கு ஏதாவது கொடுத்தா அது ஒன்று உங்களுக்கு சேதப்படுத்த. ஏன்னா அப்ப ஒவ்வொருடைய மரணத்தை நாட்கள் ருசி பார்த்துட்டாரு. 2 நாள் கழிச்சு அந்த பையன் போன் பண்றான், அக்கா அண்ணன் எப்படிங்கிறாரு, ரொம்ப கேரிங் பாருங்க, பாசம் பாருங்க. நல்லதான் ஒலாவறாரா, படுத்து இல்லை நடக்கிறாருப்பா, ஊடித்து போய்க்கிறாருப்பா. அவன் போனோடனே எல்லா ஈரல் வெளியே வந்துடுச்சு. அவன் ஆசையா ஊட்டு, அதே மாதிரி ஊட்டு பார்த்தல சாப்பிட்னா ஈரல் மட்டும் சாப்பிட்னா பார்த்தா அவ்வளோ விஷ தண்ணி.
அப்போ கஷ்டப்படும் போது அவ்வளோ நன்மை செய்தோம். ஆனால் கவனிக்க வேண்டும், நம்ம தீமை பண்ணால் நம்மள சேதப்படும். ஏன்னா பைபிள் சொல்லுது, நன்மை யோசிக்கிறவனுக்கு கிருபையும் சத்தியம் உண்டு. அம்மா தாயே, ஒரு மருமகள் சோறே போடலையா, அவளை பத்தி பேசாதம்மா. வேலையே செய்யலையா, பேசாதம்மா. நீ போய் துணி துவச்சு கொடுமா. அவ எடுத்து இப்படி பாப்பா, அப்படி போடுவா, நல்லா துவைக்கிறம்மா. இப்படிலாம் நீங்க சமாளிக்கணும். பண்ணி பாருங்க. நீங்க நன்மை மட்டும் வீட்டில் பேசுனீங்கன்னா கிருபை ஆப்ரேட் பண்ணுங்க. அங்க செய்வின சூனியத்துக்கு இடமே இல்லை, தரித்திரத்துக்கு இடமே இல்லை, வியாதிக்கு இடமே இல்லை. உன்னை எந்த பாஸ்டர் திட்டுறாங்களோ அந்த பாஸ்டருக்கு காணிக்க அனுப்பிச்சு கை தட்டுங்க. எந்த பாஸ்டர் திட்டுறாங்களோ, உங்களை கவரா பேசுறாங்களோ, ஐயா கூகுள் பே நம்பர் கொடுங்க. ஏன் கொடுங்க? இதுதான் என் நன்மை. அவருக்கு என்ன கஷ்டமா, அந்த கஷ்டத்துக்கு உதவி பண்ணி பாருங்களேன், எடுத்துடணும். ஏசா சொன்னா, என் தகப்பன் மரிக்கும் போது அடுத்த துக்க நாள் முடியும் போது என் தம்பிக்கே துக்க நாள் அப்படின்னா. ஆனா யாக்கோபு நன்மை செய்தான் பாருங்க. கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தான், அவளோட தீமை போயிடுச்சு. மூன்றாவதா முடிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கிறேன். 7. ஆனாலும் கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. சிஸ்டர், புரியுதா உங்களுக்கு? முதல் இனிமே புரிஞ்சுக்கணும். ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டோமா, பலவீனத்தை பத்தி பேசின யார் பிள்ளை நிக்குது? கொலகாரன் நிக்கிறான். உங்களுக்கு இதுதான் பயம் காட்டுன்னு வேற என்ன பண்றது? இப்படி காட்டாதான் கொஞ்சம் திகிரிமா இருப்பீங்க. வீட்டில் கத்தி வச்சு நிக்கிறான். ரெண்டாவது, உங்களை கட்டி வைப்பதற்கு என்ன பண்ற? கயிறு வச்சிருக்கிறான், வியாதியை வச்சிருக்கிறான். அப்படியாப்பட்ட பலவீனத்தை அறிக்கப்பட்ட. ரெண்டாவது பார்க்கிறோம், தீமைக்கு தீமை சரி கட்டு என்று சொல்லாது, காத்திரு. அவ அறுப்புண்டு போவான் என்று சங்கீதம் 37 சங்கீதம் 7, 8, 9 வாசித்துப்பார். அவன் நீ தேடியும் காணாதிருப்பான். நீங்க நன்மை மட்டும் செய்ய, நன்மை மட்டும் பேசுங்க. மூன்றாவது, எரேமியா சொல்றான், உன்னை பரிசுத்தமாக்கிட்டேன். கர்த்தர் சொல்ற, உன்னை பரிசுத்தமாக்கிட்டேன், உன்னை தீர்க்கதரிசி ஆக்கிட்டேன்றான். நான் சின்ன பையனா இருக்கிறேன். சொல்லாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மூன்றாவது, கர்த்தர் ஊழியத்தை அழைக்கும் போது, கர்த்தர் ஊழியத்தை சொல்லும் போது, ஊழியத்தை செய்யும் சொல்லும் போது, நான் படிக்கலையே, எனக்கு உயரம் இல்லையே, எனக்கு கனம் இல்லையே. நான் கேரளா ஊழியத்துக்கு போயிருந்த ஒரு முறை, என் பக்கத்தில் இந்த பக்கத்தில் பார்த்து பெரிய பெரிய ராஜா சேர் போட்டுருந்தான். எனக்கும் சேர போட்டு நான் போய் உட்காரேன், குழந்தை போல இருக்கிறேன். கொஞ்சம் கவனிங்கம்மா, நான் தான் அந்த கன்வென்ஷன் ஸ்பீக்கர், பெரிய ஸ்டேஜ் மீட்டிங். என் பக்கத்தில் உட்காந்து பிஷப்புங்க நல்லா ஹைட்டு வைட்டுமா அப்படி கம்பீரமா உட்காந்து, ராஜா போல உட்காந்து, நான் வந்து இப்படி பார்த்துக்கிறேன். கடவுளே, அவனுக்கு என்ன 2 பேரும் என்ன பண்ணல, மதிக்கல. அப்படி கம்பீரமா அங்கி போட்டு உட்காந்துக்கிறான். நான் சொல்றேன், ஐயா 2 பேர்கள் எங்கேயோ இல்லப்பா. போய் ஸ்டேஜில் நின்று ஒரு பாட்டு பாடுற, பேய்ங்க ஆடுது பாருங்க. அப்போதான் 2 பேருக்கு பீதி ஆயிடுச்சு. அப்போதான் எனக்கு மதிப்பு மரியாதை வந்து, ஆகாஷ் சங்கரண்ட பிரதர் சென்னை மாநகரில் வந்திருக்கிறார், பூதங்களை துரத்தி கொண்டிருக்கிறார், சீக்கிரமாய் வாருங்கள் என்று எனக்கு என்ன கனம் வந்தது பாரு. என் உருவத்தை பார்த்து மதிப்பு இல்லம்மா. ஆண்டோடைய வல்லமை அதை சொல்றாரு, நீ சிறு பையன் சொல்லாது, உன் வாயிலே என் வார்த்தை வைப்பேன், இடிக்கவும் புடுங்கவும் நாட்டவும் கட்டவும் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். கையை தட்டி வேகமா. நான் படிக்கல அப்பா, எனக்கு அழகு இல்லப்பா, எனக்கு நல்ல வீடு இல்லப்பா, சொந்த வீடு இல்லப்பா, தயவு செய்து சொல்லாதீங்கம்மா. கர்த்தர் பேசுற, எனக்கு கவனிக்க ஆள் இல்லப்பா, சொந்தம் இல்லப்பா, சொல்லாதீங்க. அனாதை இல்லை, உன் வாயில என் வார்த்தை வைப்பேன். சின்னவன் எப்படி இருப்பானா? சின்னவன் சிறியவன் பத்தியா
அப்ப சிறிய கூட்டமா இருந்தாலும் உன்னை பலத்த ஜாதியாக்க ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்கு. நல்லா தான் கையை தங்கல வாடகை தட்டுற பிள்ளைக்கு தான் சின்னவன் பலத்த ஜாதியா சோர்ந்து எதுன்னு சொன்னா உங்ககிட்ட இருக்கு நினைக்காதீங்க. என்கிட்ட ஒன்று இல்லாத ஒன்று வச்சுக்கா தேவன். என்னது? பலத்த ஜாதி. எதுல பலவீனமா இருக்கிறீங்களோ கர்த்தர் சொல்றாரு உன்னை பலத்த ஜாதியா. எரேமியா சொல்றாரு, கர்த்தர் பாருங்க என்ன சொல்றாரு பாத்தீங்களா? சொல்லாதே. பக்கத்துல சொல்லுங்க சிஸ்டர், சொல்லாதே. முடியல சிஸ்டர், சொல்லாதே. பக்கத்துல தயவுசெய்து சொல்லாதே. கஷ்டம் சொல்லாதே. இந்த 3 ஸ்டிக்கர் வீட்டில், பீரோவில், கிச்சனில், பெட்ரூமில் நீங்க போய் ஸ்கேன் போட்டு வாங்கி ஒட்டிடு. சொல்லாதே. கஷ்டம் சொல்லாதே. கடன் சொல்லாதே. சொல்லாதே. என்ன வார்த்தை இது! 2-3 நாள் ஓடினே இது மனசுல. சொல்லாத சத்தம் கேட்டு சேர்ந்து உட்காந்துட்ட கண்ணு முடியும். எங்க இது வசனம்? எடுத்து பார்த்தா எவ்வளவு அற்புதமா தெரியும் பாரு. யாரை செய்வேன் சொல்லாதே. கூத்துதே சொல்லாதே. வெஸ்டானே சொல்லாதே. வீட்டில் சேர்க்க மாட்டாங்க சொல்லாதே. அப்ப என்னையா சொல்லு? பலவான், நான் நன்மையே செய்வேன். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அப்படி எழுப்பி நிற்கலாமா?